மே 9, 2019 நேபாள் ஹட்டௌட்டா. அன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு அஞ்சனா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய மாமியார் கிட்ட இருந்து அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு கால் வருது. இப்ப அஞ்சனா அப்படின்ற அந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு அந்த கால் எடுத்து சொல்லுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால்ல இருந்த அஞ்சனாவுடைய மாமியார் வந்துட்டு ரொம்பவே பதட்டமா, சம்பந்தி வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, நீங்க எல்லாருமா கிளம்பி உடனடியா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி கால் பண்ணி பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. இதை பத்தி நம்ம திருப்பி அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அஞ்சனாவுடைய மாமியாருக்கு மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா அவங்க காலை எடுக்கவே இல்லை. சரி அஞ்சனாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சனாவுக்கு ஃபோன் ட்ரை பண்றாங்க. ஆனா அஞ்சனாவுமே கால் எடுக்கல. அடுத்ததான் இவங்க அஞ்சனாவுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, அவரும் எடுக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் மாமியார்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ஃபோன் எடுக்கல. இப்படி இவங்க மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சிட்டு இருந்த அந்த சமயம் தான் ஒரு தடவை அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கால் எடுக்கிறாரு. அவர்கிட்ட அஞ்சனாவுடைய அம்மா, மாப்பிள்ள என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரும், நீங்க எதுவுமே கேட்காதீங்க, இமீடியட்டா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு உடனே போனை கட் பண்ணிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே ஒண்ணுமே புரியல, நம்ம இப்படியே போன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, நம்ம நேர்ல போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சனாவுடைய அம்மா, அப்பா, இவங்களுடைய பையன், பொண்ணு, அதாவது அஞ்சனாவுடைய தம்பி, தங்கச்சி, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு உடனடியாக அவங்க கிளம்புறாங்க. கடைசியாக இவங்க மாப்பிள்ள பிரஜ்வல்கிட்ட பேசினப்ப அவர் ரொம்பவே பதட்டமா இருந்தாரு. இது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அஞ்சனாவுடைய ஃபேமிலிலாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லலித்பூர்ல, அவங்களுடைய அம்மா எல்லாருமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹட்டாடால. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரோடு, டிராஃபிக் இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா 4 இருந்து 5 மணி நேரமாச்சு ஆகும் அவங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு. அதுவும் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க நேரமோ என்னமோ தெரியல, அன்னைக்கு பயங்கர டிராஃபிக்கா இருந்ததுனால அவங்க அந்த வீட்டை ரீச் பண்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. மே 9, 2019 நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் இவங்க குடும்பம் வந்துட்டு அஞ்சனோட வீட்டுக்கு போறாங்க. சொல்லப்போனா அவங்க பொண்ணை கட்டி கொடுத்த அந்த லலித்பூருடைய வீட்டுக்குள்ள கூட அவங்க போல. வீட்டுக்கிட்ட போகும்போதே சுத்தி எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இருந்தாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் கூடி இருந்தாங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஜீப்லாம் நின்றுட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து இவங்களோட குடும்பத்துக்கு பயங்கர பதட்டமா இருந்திருக்கு. இப்ப இவங்களோட ஃபேமிலி எல்லாமே அந்த வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல அஞ்சனாவுடைய தம்பி மட்டும் வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போறான். இப்படி பையன் உள்ள ஓடி போனா அடுத்த 5வது செகண்டே அவன் பயங்கரமா கதறி கதறி அழுகிற சத்தம் வெளியில வந்துட்டு இருக்க எங்களோட ஃபேமிலிக்கு கேட்குது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மெதுவா அந்த வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு இருந்த அஞ்சனாவுடைய அப்பாவுடைய கையை பிடிச்சு, சார் நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க அஞ்சனாவுடைய பெட்ரூம் கதவை திறந்து விடுறாரு. உள்ளார போய் பார்த்தா அஞ்சனாவுடைய அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. அவரு கனவுல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அதை பார்த்த இவரு அதுக்கு மேல ஒரு அடி கூட அந்த ரூம்குள்ள எடுத்து வைக்கல. அவரு கத்திக்கிட்டு அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறாரு. இதை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. எல்லாருக்குமே அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அது என்னன்னா அவங்க ஆசாசியா வளர்த்த அவங்களுடைய பொண்ணு பெட்டுக்கு மேல கீழே அப்படின்னு சொல்லி பீஸ் பீஸா வெட்டப்பட்டு கிடக்குறாங்க. அஞ்சனாவுடைய லெஃப்ட் காலும் லெஃப்ட் கையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா தரையில கிடக்குது. மீதி இருக்க உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காயமாயிருக்கு. அவங்கள ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சுதான் துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க. இதுல அஞ்சனாவுடைய மேல் உடம்பு, கீழ் உடம்பு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே வெட்டி தனித்தனியா வச்சிருக்காங்க. அவங்களுடைய மேல் உடம்பு வந்துட்டு பெட்டுக்கு மேலேயும், கீழ் உடம்பு வந்துட்டு பெட்டுக்கு கீழே இருந்திருக்கு. அதுவும் போக உடம்பை விட்டு தலையை மட்டும் தனியா வெட்டி அந்த தலையை மட்டும் எடுத்து பெட்டோட ஒரு ஓரத்தில் வச்சிருக்காங்க. யாருக்கா இருந்தாலும் இந்த உலகத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பொண்ணுக்கே நடந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அவங்களோட பொண்ணுக்கு என்னாச்சு, இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு எதனால அவங்க பொண்ணுக்கு வரணும், இந்த விஷயத்த அவங்க அம்மானால தாங்கிக்கவே முடியல. அவங்க பயங்கரமா எந்திரிச்சு கத்துன்னு கத்துறாங்க. இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட வந்து அஞ்சனாவுடைய ஹஸ்பண்டான பிரஜ்வல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அஞ்சனோட ஃபேமிலிக்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா உண்மையான குற்றவாளி நான் தான் இந்த குற்றத்தை பண்ண அப்படின்னு சொல்லி தானாவே வந்து சரண்டர் ஆயிருக்கான். அவனை ஏற்கனவே நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, சரண்டர் ஆயிட்டானா? இவ்வளவு கொடூரமா அஞ்சனாவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யார்? இப்படி கொலை பண்ற அளவுக்கு இவனுக்கு அஞ்சனா மேல என்ன கோவம்? அந்த வீட்டுக்குள்ள அஞ்சனாவுடைய மாமியார் உட்பட அத்தனை பேர் இருக்கிற ஒரு சமயத்துல எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. Welcome to this part. அஞ்சனா லாம் ஆகஸ்ட் 26, 1995 நேபாளில் ஹட்டூடால இவங்க பிறக்கிறாங்க. இந்த சிட்டியில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரிலீஜியஸா இருப்பாங்க. அதே மாதிரி தான் அஞ்சனாவுடைய ஃபேமிலி. அவங்களுடைய கேஸ்ட், ரிலீஜியன் சொல்லி எல்லாத்திலுமே அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்களும் ஒரு பையனும் இருக்கு. இவங்க குடும்பமா சேர்ந்து மொத்தமாவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அஞ்சனா வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லார்கிட்டயுமே இவங்க ரொம்பவே பாசமா தான் பேசிட்டு இருப்பாங்களாம். எல்லாத்துக்கிட்டையுமே டக்குன்னு போயிட்டு பழகிடுவாங்களாம். சின்ன வயசுல இருந்தே அஞ்சனா வந்துட்டு ரொம்ப ஓப்பன் மைண்டடான ஒரு
ஒரு பர்சன். இவங்களுடைய அம்மா அப்பா இவங்களுக்கு தேவைங்கிற எல்லா நல்ல விதமான என்விரான்மெண்ட்டுமே அவங்களுக்கு தந்திருக்காங்க. ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா சூஸ் பண்ணி தந்திருக்காங்க. அஞ்சனா 11th படிக்கும் போதே பிரஜ்வல் அப்படின்ற பையனை வந்துட்டு இவங்க பாக்குறாங்க. பிரஜ்வல் வந்துட்டு இந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சாமிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இப்படி டைம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட கேரக்டருமே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சு போகுது. நாட்கள் போக போக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா லவ்வா மாறுது. ரெண்டு பேருமே நல்லபடியா ஸ்கூல் படிச்சு முடிக்கிறாங்க. ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வேற வேற காலேஜுக்கு போறாங்க. என்னதான் இவங்க வேற வேற காலேஜ்ல படிச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே வந்துட்டு மொபைல் மூலமா கனெக்டடாவே இருந்தாங்க. இவங்க இப்படி பிரிஞ்சிருந்த அந்த சமயமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகுறாங்க. இப்படி ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்லயும் பேசுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த லவ் வந்துட்டு ஏத்துக்கல. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட் டிஃபரன்ஸ். அஞ்சனாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க பிரஜ்வலோட ஃபேமிலியில் இருக்கவங்க ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இப்ப அஞ்சனா, பிரஜ்வல் இவங்க ரெண்டு பேருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே அவங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கல. அஞ்சனா வந்துட்டு பிரஜ்வல் கிட்ட என்ன இவங்க இப்படி பண்றாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எப்ப கல்யாணம் பண்றது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு பிரஜ்வல் வந்துட்டு இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், இவங்க கடைசி வரைக்குமே சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் உடனடியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்ட அஞ்சனாவுக்கும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. இதனால இவங்க ரெண்டு பேரும் யாருடைய சம்மதமும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே வச்சு 2017 நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு பிரஜ்வலுடைய அண்ணனான உஜ்வல் மட்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்டுல இருக்கவங்களும் இன்னுமே அவங்க மேல கடுப்பானாங்க. சரி, நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு ரெண்டல் ஹவுஸ் ஒன்று எடுத்து அதுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல பிரஜ்வலுடைய அண்ணனான உஜ்வல் மட்டும் இவங்களுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அஞ்சனா அப்புறம் பிரஜ்வல் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களோட குடும்பத்தோட ஞாபகம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த உஜ்வல் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. இதனால அவரு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சே வச்சிருக்க போறீங்க, என்னதான் இருந்தாலும் பிரஜ்வல் வந்துட்டு உங்களுடைய பையன் உங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்குன்னு இன்னும் எவ்வளவு நாள் தான் ஒதுக்கி வச்சிருக்கிறது, சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இவர் எவ்வளவு ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க கன்வின்ஸ் ஆகல. இப்ப பிரஜ்வலோட வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜ்வலுடைய அம்மா, அப்பா, அப்புறம் பிரஜ்வலுடைய அண்ணா, அப்புறம் அண்ணனுடைய ஒய்ஃப். இப்ப அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல உஜ்வல் வந்துட்டு அவங்க தம்பியான பிரஜ்வல் அப்புறம் அவங்க ஒய்ஃப் அஞ்சனா அவங்க ரெண்டு பேர்த்துமே வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அவங்கள வீட்டுக்குள்ளே அலோ பண்ணல, வாசல நிறுத்தி வச்சிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வீட்டுக்குள்ள கூப்பிடவே இல்லை. ஆனா உஜ்வல் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. இப்ப உஜ்வலுடைய ஒய்ஃப், அவங்க பையன் எல்லாருமே வந்துட்டு அஞ்சனா கூட ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து கூட ரொம்ப ஜாலியா பேசியிருக்காங்க. அஞ்சனா ரொம்பவே அன்பானவங்க அப்படின்னு தெரியுது. இப்ப பிரஜ்வலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்கறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போற வரைக்குமே அவங்க அந்த ரூம் விட்டு வெளியில வரவே இல்லை. இது ஒரு தடவை மட்டும் கிடையாது, பல முறை இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே உஜ்வல் வந்துட்டு வீட்டு கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போக போக இவங்க எல்லாருமே யோசிச்ச மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இவங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அஞ்சனோட ஃபேமிலி மட்டும் அந்த சமயத்துல பேசாமே இருந்தது. ஆனா அவங்களும் நாட்கள் போக போக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேமிலி வந்துட்டு பிரஜ்வல் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கூடயுமே நல்லா அட்டாச் ஆயிருச்சு. பிரஜ்வலோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அஞ்சனாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அஞ்சனாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிரஜ்வலை பிடிச்சது. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு வாடகை வீடு அப்படின்னு சொல்லி அவங்க வாடகைக்கு இருந்த அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு பிரஜ்வலுடைய அம்மா கூட வந்து சேர்றாங்க. இப்ப அந்த 4 பேருக்கு கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரஜ்வலுடைய அம்மா, அவங்க அண்ணா, அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கூடயுமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஜ்வலுக்கு ஒரு நல்ல ரிப்பீட்டட் கம்பெனில ஹை பொசிஷன் ஜாப் ஒன்று கிடைக்குது. இப்ப இவங்களுடைய வீடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம் அஞ்சனா மட்டும்தான் எந்த விதமான வேலைக்குமே போக கிடையாது. அவங்க வீட்லயே வந்துட்டு இருந்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அஞ்சனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது, எல்லாருமே வேலைக்கு போறாங்க, நம்மளுமே வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் நம்ம ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஏன்னா அஞ்சனாவுக்கு ரொம்ப நல்லா மேக்கப் போட வரும். இதை பத்தி இவங்க நல்லா திங்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல நம்ம ஒரு பியூட்டி பார்லர் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது.
இதை பற்றி இவங்க பிரஜ்வல் கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஐடியாவாக படுது. சரி, உனக்கு அது கரெக்ட் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீ அந்த மாதிரி கூட பண்ணு, நீயுமே ஒரு ஒர்க்கில் இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் பிரஜ்வலுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமௌண்ட் ரெடி பண்ணி இவங்களுக்கு ஒரு பார்லர் ஒன்று வச்சு தந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அஞ்சனா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலி கிடைச்சிருக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அஞ்சனா வந்துட்டு எதுக்கு ஆசைப்பட்டாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணி தராங்க. அவளுடைய கனவுக்கு வந்துட்டு இவங்க துணையா நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அஞ்சனாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுது. இதனால அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 குடும்பமும் சேர்ந்து தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக மாறினாங்க. இப்போ நாம உஜ்வல் யார் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உஜ்வல் வந்துட்டு ரொம்பவே ஜாலியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இதனாலே உஜ்வல் வந்துட்டு வேலை செய்கிற இடம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ரொம்ப பாப்புலரா இருந்தாரு. உஜ்வல் வந்துட்டு ஆரம்பத்துல நேபாளி மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் மிக்ஸ் பண்ணி சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ண நிறைய பாட்டு வந்துட்டு பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. சைலி அப்படின்ற பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். இதை ஹேமட் ராணா அப்படின்றவர் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் முஸ்கன், ஜிந்தகி அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபேமஸான நேபாள் சாங்ஸ் இவர்னால வந்துட்டு மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி மியூசிக், பேஷன், ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உஜ்மலோட லைஃப்ல வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத மாதிரியான ஒரு திருப்பம் வருது. இது டிக்டாக் வந்துட்டு இந்தியாவில் இருந்த அந்த சமயம் இவரே ஓனா மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு அவருடைய டிக்டாக் அக்கௌண்ட்ல இவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருந்த அந்த சமயத்துல தான் உஜ்வலுடைய காதுல வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தாரு. அதை ட்ரீட் பண்றப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவரோட காதுல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இதனால அவருக்கு ஒரு காதே கேட்காம போயிருச்சு அப்படின்னு. இவர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி, அது மிக்சிங்ல இருக்கிறாரு. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் எவ்வளவு சவுண்ட் போகணும், எந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும் அப்படின்ற எல்லாத்தையுமே 2 காதுலுமே ஒரு ரொம்ப ஷார்ப்பா கேட்டு தான் பண்ணுவாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இவருக்கு வந்துட்டதுனால அவர்னால அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில கண்டினியூ பண்ணி வர முடியல. இப்ப நம்மளுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல இவர் வேலைக்கு போறாரு. அவருடைய ஒட்டுமொத்த மியூசிக் பேஷனையும் விட்டுட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வர மாதிரியான ஒரு நார்மலான ஆபீஸ் ஜாப்புக்கு போறாரு. இப்ப அஞ்சனாவுடைய பியூட்டி பார்லர் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது. ஆனா கம்மி டைம் தான் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பப்பதான் கிளைண்ட் வருவாங்க, மீதி நேரம்லாம் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே அவங்க இழுத்து போட்டு பண்ணுவாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 2019 இவங்க நேபாளில் இருக்காங்க. நேபாளில் டிக்டாக் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி டிக்டாக்ல வீடியோஸ்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இதனால இவங்க டிக்டாக்ல வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ போட்டு இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்களுடைய நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போகுது. இவங்க ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகுறாங்க. இதனாலேயே அஞ்சனாவுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இவங்களோட வீடியோலாம் வைரல் ஆகுறதுனால இவங்களுக்கு நிறைய மாடலிங் ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு வருது. அஞ்சனாவுக்கு வந்துட்டு மாடலிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் இந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால இதையுமே நம்ம அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட பர்மிஷனோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஒரு நாள் இவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார் இவங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு நிறைய மாடலிங் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு, நான் மாடலிங் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க தான் பர்மிஷன் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அவங்களோட வீட்டில் இருக்கவங்களாம் ஓகே நல்ல விஷயம் தானே, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அஞ்சனா இவங்க எல்லாத்தோடைய சப்போர்ட்டோட மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச அந்த சமயத்திலிருந்து இவங்களுக்கு நிறைய காசு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. அஞ்சனாக்கு மட்டும் கிடையாது, அவருடைய ஹஸ்பண்டான பிரஜ்வலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலையில நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைச்சு அவருமே வந்துட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஃபைனான்சியலி பயங்கர ஸ்டேபிள் ஆகுறாங்க. இப்படி இவங்க நிறைய பணத்தை சேர்த்து பிரஜ்வல் அப்புறம் அஞ்சனா இவங்க 2 பேருமே இந்த பணத்தெல்லாம் வச்சு நம்ம கனடாவில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அங்க போயிட்டு செட்டில் ஆயிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணும் அப்படின்றதான் இவங்க 2 பேர்த்தோட ஆசையுமே. இப்படி இவங்க 2 பேருமே கனடாவில் போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்ற இவங்களோட ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே இதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கு. என்னது இது, இவங்க மொத்தமா வந்துட்டு கனடாவுக்கே போறாங்களா, அப்ப திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா, என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு தோணுது. இந்த மாதிரியான பல எண்ணங்கள் வந்துட்டு பிரஜ்வலோடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு போனாலும் நம்மளோட பையன் சந்தோஷமா இருந்தானா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதனால இவங்க 2 பேரும் கனடா போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கூட அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு எதனாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பிரஜ்வலுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கனடா போறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா
இருந்தது. ஆனா 2 பேர்த்த தவிர உஜ்வலுடைய ஒய்ஃப், குறிப்பா உஜ்வலுடைய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட அஞ்சனாவை பிடிக்காது. இதனாலே உஜ்வலுடைய ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமியார் கிட்ட போயிட்டு அஞ்சனாவை பத்தி நிறைய விஷயங்கள் தப்பா சொல்லி தருவாங்களாம். இந்த மாதிரிலாம் அஞ்சனா பண்றா, இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். இது அவங்க மாமியார் கிட்ட மட்டும் பண்ண கிடையாது, அவங்களுடைய ஹஸ்பண்டான உஜ்வல் கிட்டயுமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அஞ்சனா வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது, அவளுக்கு நிறைய காசு வர ஆரம்பிக்குது, அவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, அவ சரி கிடையாது அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்க உஜ்வலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனா மேல கோவம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்ற பொறாமையும் இவங்களுக்கு இருக்கு. இதனால எப்பயுமே சந்தோஷமா போயிட்டு இருக்க இவங்களோட வீட்டுடைய அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மாறுது. இதனால அஞ்சனா உஜ்வல் இவங்க 2 பேருக்கு இடையில எப்போ பார்த்தாலும் சண்டையாவே போயிட்டு இருக்குமா. இப்படி போய்கிட்டு இருக்கப்பதான் ஒரு சமயம் அஞ்சனா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, உஜ்வலோட ஒய்ஃபுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல, அவங்க எப்ப பாரு என்கிட்ட சண்டை இழுத்துட்டே இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று பேசிட்டும் திட்டிக்கிட்டுமே இருக்காங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இப்படி இருந்தால் வீட்டில் ஒன்றா வாழ முடியாது, நீங்க தான் எனக்காக வீட்டில் வந்து இதை பத்தி பேசி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் கேட்ட அஞ்சனாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான், நீ இதை பற்றிலாம் பெருசாக யோசிச்சுக்காத, கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓட்டு, நீங்க தான் 2 பேரும் கனடா போக போறீங்களே, அப்புறமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இப்படி நீங்க கனடா போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, நானும் உங்க அப்பாவும் இந்த சமயம் வீட்டில் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கனடா பிளானுமே ஸ்பாயில் ஆகும், வீட்டில் தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சனாவுக்கு அம்மா சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அப்ப அஞ்சனாவுக்கு தெரியாது, அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மாதிரியான ஒரு கொடூரமான விஷயம் அவங்களுக்கே நடக்கும். இதுக்கப்புறம் தான் மே 9 வருது. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அஞ்சனாவுடைய மாமியார் வந்துட்டு அஞ்சனாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி ஃபேமிலி எல்லாருமே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா அஞ்சனா வந்துட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலைமையில ரொம்ப மோசமா இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ இவங்க அம்மா வந்துட்டு பிரஜுலோட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் உண்மையான குற்றவாளி அவனாவே வந்துட்டு சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க அந்த கொலைகாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் பிரஜுவலுடைய அண்ணனான உஜ்வல் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாரு. உஜ்வல் வந்துட்டு எப்பயுமே அஞ்சனாவை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்ப்பாரு. இவங்களோட மேரேஜுக்கு அவங்களுக்கு நிறைய ஐடியா கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணி கூடவே இருந்து அந்த வீட்டில் சேர்த்திக்க வச்சதும் இவர் தான். ஆனா அப்படிலாம் இருந்த உஜ்வல் வந்துட்டு இப்படி அஞ்சனாவுக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரஜுவலோட அம்மாவுக்கு போன் பண்ணி பேச சொன்னோம், அந்த சமயமே நாங்க எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் பிரஜுவலோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருந்தாங்க, யாருமே உங்களுக்கு கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அஞ்சனாவுடைய அம்மாவுக்கு பிரஜுவலோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனாவுடைய அம்மாவுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை என்னுடைய பொண்ணு வந்துட்டு என்கிட்ட கால் பண்ணி உஜ்வலோட ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அது மட்டும் இல்லாம உஜ்வலோட ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே என்னை பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்றதையும் சொன்னான். அதனால இந்த கொலையை வந்துட்டு உஜ்வல் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, உஜ்வலோடைய ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்க அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக விசாரிச்சிட்டோம், உஜ்வல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஞ்சனாவுடைய உடம்பை வந்துட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கரெக்டாக 1:30 மணிக்கு அந்த ரிப்போர்ட்டும் வருது. அதில் அஞ்சனா வந்துட்டு நேபாளி குக்கரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கத்தி. நேபாளில் வந்துட்டு இந்த கறி கடையிலலாம் கறியை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கத்தி. உஜ்வல் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்ப உஜ்வல் வந்துட்டு என்ன சொன்னான்னா, மே 9 காலையில பிரஜ்வல் வந்துட்டு வழக்கம் போல அவனோட வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, வீட்டுல வேற யாருமே இல்ல. அப்ப வீட்டுல வந்துட்டு அஞ்சனா அப்புறம் என்னுடைய அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. என்னுடைய அம்மா ஒரு ரூம்ல படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அஞ்சனா வந்துட்டு கிராசரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தான். அப்படி வீட்டுக்கு வந்த அஞ்சனா வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாத்ரூமுக்கு போனா அப்ப பெட்ரூம் உடைய கதவு வந்துட்டு அவள் லாக் பண்ணிட்டு போல. இதை விட சரியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் கிச்சன் ரூம்ல வச்சிருந்த அந்த நேபாளி கத்தி எடுத்துக்கிட்டு பெட்ரூம்குள்ள வந்தேன். நான் அஞ்சனா வந்துட்டு பாத்ரூம் விட்டு வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லி கட்டில் மேலேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அஞ்சனாவும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பாத்ரூம் விட்டு வெளியில வந்த உடனே என்னை பார்த்து அவ ஷாக் ஆனா. என்னாச்சு, ஏன் இப்படி கத்தியோட பெட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா. நான் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு எந்திரிச்சு அவளோட கையை பிடிச்சி ஓங்கி வெட்டினேன். அந்த கத்தி உண்மையிலுமே ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுனால கையை தனியா நான் பிச்சை எடுத்தேன். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அஞ்சனாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ரத்தம் நிறைய போச்சு, தடுக்க ட்ரை பண்ண
பண்ணாங்க. ஆனா அவங்கனால என்ன பலமா தடுக்க முடியல. நான் அவங்கள கீழே தள்ளி கத்தியால ஓங்கி 20 தடவைக்கு மேலேயாச்சும் அவங்களோட கழுத்தை வெட்டி தலையை தனியா எடுத்துட்டேன். இதுல அஞ்சனாவுக்கு கையை வெட்டின உடனே அந்த வலியிலும் ரத்தம் அதிகம் வந்ததுலயும் அவங்க வந்துட்டு அவங்களோட கான்சியஸ்னஸை இழந்து அவங்க மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உஜ்வல் வந்துட்டு ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா வெட்டி இருக்கான். எனக்கு அஞ்சனா மேல உச்சகட்ட கோவம் இருந்தது. அந்த கோவத்துல தான் நான் இந்த மாதிரி வெட்டினேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்கான். சொல்ல போனா நான் எப்படி வெட்டணும் அப்படின்றத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த கிரைம் சீனுக்கு வராங்க. வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. சொல்ல போனா எப்படி வெட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா இதை போட்டோ எடுத்து அவங்களுக்கே வந்துட்டு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. இந்த போட்டோவை வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வெளியில விடாமலே சீக்கிரட்டா வச்சுட்டாங்க. இப்படி உஜ்வல் வந்துட்டு அஞ்சனாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா சட்டை ஃபுல்லா ரத்த கரையோட அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்கான். என்னதான் அஞ்சனா கத்துற சவுண்டு கேட்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வெட்டிட்டு இருக்கிற அந்த சவுண்ட் வந்துட்டு பக்கத்துல கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் பிரஜ்வலோட அம்மாவுக்கு சத்தம் கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரூம் விட்டு வெளியில வந்திருக்காங்க. வந்த அந்த சமயத்துல உஜ்வல் வந்துட்டு சட்டை ஃபுல்லா ரத்தத்தோட ரொம்ப கொடூரமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நிக்கிற, என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் நான் வந்துட்டு அஞ்சனாவை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தை உஜ்வல் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்டு ஷாக்கான இவங்களோட அம்மா வந்துட்டு உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டான் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரும்போதே உஜ்வல் வந்துட்டு ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தத்தோட தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இதுக்கு என்ன மோட்டோ, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவன் எனக்கு வந்துட்டு அஞ்சனாவை பிடிக்கல, அவ நிறைய விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி பேசுறான், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமானவளா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் அவரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சனா வந்துட்டு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டா, எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுவா, அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் அஞ்சனா வந்துட்டு டிக்டாக்ல வீடியோஸ் போட்டது, மாடலிங் பண்ணது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உஜ்வலுக்கு பிடிக்கல. அதுலயும் முக்கியமா அஞ்சனா அப்புறம் பிரஜ்வல் இவங்க 2 பேருமே சேர்ந்து கனடா போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தது இவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிரஜ்வல் வந்துட்டு எங்க குடும்பத்திலிருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அஞ்சனா தான் இந்த கனடா பிளானே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் நான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உஜ்வலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஆனா உஜ்வலுடைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா காசு கொடுத்து லாயர்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி எப்படியாச்சும் உஜ்வலை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமா போராடிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் கோர்ட்ல போச்சு. உஜ்வல் தான் குற்றவாளி அப்படின்றது 100% எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா உஜ்வலுக்கு மனநிலை சரியில்லை, அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி உஜ்வலோடைய அம்மா அப்பா வந்துட்டு வக்கீல் கிட்ட சொல்ல வைக்கிறாங்க. அவன் கொஞ்ச நாளாவே சரியில்லை, அவன் மென்டலி டிப்ரெஷன்ல இருக்கான், நாங்களே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி உஜ்வலோடைய அம்மா அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா உஜ்வலுக்கு ஆயுள் கால தண்டனை தராங்க. ஆனா அந்த தண்டனையும் அவனுக்கு கிடைக்க கூடாது, சீக்கிரம் கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க விடாம போராடினாங்க. ஆனால் பிரஜ்வல் வந்துட்டு கோர்ட்டில் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்வல் வந்துட்டு மென்டலி அன்ஸ்டேபிள்லாம் கிடையாது, அவன் ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். இவங்க சொல்கிறது எல்லாமே போய் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக தான் இருந்தோம், அந்த மாதிரி நான் எதையுமே வந்துட்டு நோட் பண்ணலை. உஜ்வல் வந்து லாஸ்ட் வீக் கூட அஞ்சனா கிட்ட ரொம்பவே ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. அதை நான் என்னோட கண்ணாலேயே நான் பார்த்துருக்கேன். எப்போ நாங்கள் கனடா போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அப்பையில் இருந்தால் எல்லாம் பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. நாங்கள் கனடா போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த கடைசி வாரத்தில் இருந்தால் உஜ்வல் வந்துட்டு மொத்தமாக மாற ஆரம்பித்தான். சொல்லப்போனால் இந்த விஷயம் வந்துட்டு அஞ்சனாவோட முடிவு மட்டும் கிடையாது, நானுமே வந்து கனடா போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அந்த முடிவு எடுத்தோம். இப்படி அநியாயமா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இப்போ தண்டனையில் இருந்தும் தப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்றாரு. சொல்லப்போனா பிரஜ்வலுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்து மேலேயுமே பயங்கரமான ஒரு கோவம் இருந்தது. இதனால பிரஜ்வல் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யார் கூடயுமே வந்துட்டு அவர் பேசல. இன்னும் சொல்லப்போனா பிரஜ்வலுக்கு இந்த இடத்துல இருக்க கூட விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமா பிரஜ்வல் அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அஞ்சனா பிரஜ்வல் 2 பேருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்ச கனடாவுக்கே இவர் கிளம்பி போயிடுறாரு. அங்கே வந்துட்டு இவர் செட்டிலும் ஆகுறாரு. இந்த கேஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா புரியும். இங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கூட நம்ம முதுகுல குத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எல்லா சமயமே நம்ம வந்துட்டு பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். எப்பயுமே இங்க வந்துட்டு சில மோசமானவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லா வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா நம்மளை விட அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்ற எண்ணமும் இருக்கும். இதனால வரக்கூடிய பொறாமைனால தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க யாருமே வந்துட்டு யாருக்குமே எதுவுமே தூக்கி தந்துட போறது கிடையாது. அவங்கவுங்க உழைச்சா அவங்கவுங்க சம்பாரிச்சாதான் அவங்களுக்கு காசு. நம்மளோட லைஃப்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் டெவலப் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம அடுத்தவங்களோட லைஃப்ல அவங்க பெரிய ஆளா வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இவங்களோட பொழப்பம் வந்துட்டு சேர்ந்து கேடும். அதனால எப்பயுமே நம்ம அடுத்தவங்களோட லைஃபை பார்க்க கூடாது. நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு ரோட் மேப் போட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற பிளான்ஸ் வச்சு அதை நோக்கி நம்ம போகணும். இப்ப கடைசியில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில தான் இருக்காரு. சொல்ல போனா அந்த ஒட்டுமொத்த வீட்லயுமே அஞ்சனா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு அடுத்ததான் நம்பின ஒரு கேரக்டர் உஜ்வல். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல உஜ்வல் வந்துட்டு
வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா என்னோட தம்பியை பிரிச்சு கொண்டு போலான்னு பார்த்தாங்க, அதான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்படி மூர்க்கத்தனமா இவன் கொலை பண்ணி இருக்கிறத பாக்குறப்ப தம்பி மேல இருந்த பாசத்தினால பண்ண மாதிரி ஒண்ணும் தெரியல, அஞ்சனா மேல இருந்த பயங்கரமான கோவத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.